ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இந்த மலை அதுவுமா எங்கடா பறந்துட்டு இருக்கேன்னு கேட்பீங்க. எங்கேயும் இல்லை கைஸ், நம்ம சென்னையிலேருந்து ஒடிசான்னு ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். அது என்ன இடம்னு நீங்களே அப்புறம் வீடியோவில் பாருங்கள். ஸோ கல்ச்சரல் விஷயத்துக்குன்னே இந்தியாவில் நிறைய இடங்கள் பிரபலமாக இருக்குது. அதில் ஒன்று தான் ஒடிசா. டாப் டெம்பிள்ஸில் சிலது நம்ம ஒடிசாவில் வருது. ஸோ ஒடிசா ரீச் ஆகிற முன்னாடியே நம்மளுக்கு அறிகுறி வந்துடும். எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டை தாண்டி அடுத்த வர ஏர்போர்ட்டே நம்ம ஒடிசாவோட கேபிட்டலான புவனேஸ்வரோட ஏர்போர்ட்டு தான். நம்ம ஃப்ளைட்டில் போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவருக்குள்ளே ஒடிசா ரீச் ஆயிடுவோம். ஸோ கைஸ், மெயின் வீடியோக்கு போகிற முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது எனக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைனலி ஒடிசா ரீச் ஆகிட்டோம். ஏர்போர்ட்டுக்கு வந்ததும் நாங்கள் ஒரு கேபை பிடிச்சி அப்படியே நேராக நாங்கள் புக் பண்ண ஹோட்டலுக்கே வந்துட்டோம். ப்ரீ புக்கிங் பண்ண உங்களுக்கு இன்னும் ஈஸி. இல்லைன்னா சில டைம் ஹோட்டல்ஸில் ரூம்ஸ் அவ்வளோவா இருக்காது, அதுவும் கம்ஃபர்ட்டான ஹோட்டல்ஸில். ஸோ நாங்கள் ஹோட்டல் ரீச் ஆனதும் ரொம்ப நேரம்லாம் டைம் வேஸ்ட் பண்ணலை. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் மொதல் இடத்துக்கே கிளம்பிட்டோம். இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, இதோட பேர் தயோலி சாந்தி சிட்டுப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ போனதும் அங்குள்ள லோக்கல் ஃபோட்டோகிராஃபர் எங்களை பிடிச்சி நான் ஃபோட்டோ எடுத்து தரேன் இங்கே நில்லுங்கன்னு சொல்லி அவரோட ஒரு ஃபன் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இந்த போர்டில் இந்த இடத்தோட கதையை தான் போட்டிருக்காங்க. அது என்னன்னா, பல வருஷங்கள் முன்னாடி கலிங்கா வார்னு இந்த இடத்துல நடந்துச்சு. இதுதான் அசோக் எம்பரர். அவர் அந்த போரில் ஜெயிச்சிட்டாரு. ஆனால் எப்படின்னா, நிறைய பேரை சாவடிச்சு அவர் ஜெயிச்சிட்டாரு. ஸோ அந்த செத்தவங்களோட அந்த அழுகையை பார்த்துட்டு அவருக்கு இதுக்கு மேலே இந்த இடத்துல போர் செய்ய வேணாம், நம்ம மொத்தமாகவே ஒரு புத்திசம் கன்வெர்ட் ஆயிடலாம், இனிமே நம்ம பீஸை தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீஸுக்காக புத்திசமாக கன்வெர்ட் ஆகி அந்த இடத்துல அந்த பீஸை ரிப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த கெட்டினார். அதுதான் இப்போ நம்ம ரீச் ஆகிருக்கிற சாந்தி சட்டுப்பான்னு அந்த இடம். ஸோ அந்த டெம்பிள் முக்கியமாக பீஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான். அதுவும் இல்லாமல் புத்திஸ்டோட நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ இதுதான் கதை. இதுதான் எங்கள் அப்பா வாசி எங்கள் அம்மாட்ட பொறுமையாக சொல்லிட்டு இருந்தார். ஸோ அங்கே இருக்கிற ஸ்டாச்சுவும் புத்திஸ்டோட வித்தியாசமான ஸ்டாச்சு உங்களுக்கு பார்க்க முடியும். ப்ளஸ் அந்த ஸ்கல்ப்சர்ஸே ஃபுல்லாக புத்தா ரிலேட்டட் பழைய காலத்து ஸ்கல்ப்சர்ஸ் மாதிரி தான் இருக்கும் அந்த பில்டிங் கட்டின விதமே. ஸோ ஃபுல்லாகவே மார்பிளில் கட்டினாலே ரொம்ப நேரம் வெயிலில் இருந்தாலே அந்த மார்பிளெல்லாம் செம சூடாக இருந்தா எங்கள் அண்ணன் ஓடுறத பாருங்கள். அதே மாதிரி தான் நான் மட்டும் இல்லை, எல்லாருமே ஓடி மேலே எப்படியா ரீச் ஆகணும்னு சொல்லி ஓடிட்டானுங்க. மூணாவது ரொம்ப அழகான விஷயம் என்னென்னா, இந்த டெம்பிளை சுற்றி இருக்கிற இந்த வியூ. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த இடத்துல தான் ஒரு காலத்தில் பெரிய வாரே நடந்துச்சு. ஸோ பார்த்தீங்களா, இதுதான் நான் சொன்னது. புத்தாவோட டிஃப்ரெண்ட் பொசிஷனில் இருக்கிற ஸ்டாச்சு ஒவ்வொரு சைட்லேயும் இருக்கும். இது நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்க. ப்ளஸ் இந்த வியூவும் நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்க. இதுக்கு மேலே சொல்லணுன்னா, கீழே வரும்போது நிறைய இந்த மாதிரி ஷாப்ஸ் உங்களால் பார்க்க முடியும். அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸு, அப்புறம் நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஸ்நாக்ஸ், இது எல்லாமே அங்கே இருக்கும். ஸோ கீழே போகும்போதும் அதே பிரச்சனை தான் கைஸ். என்னென்னா வெயில். இந்த வெயிலில் நம்ம இந்த மார்பிளில் இது மார்பிள் கிடையாது ஆக்சுவலாக, இருந்தாலும் நடக்கும்போது செம்ம சூடாக இருந்தது. ஸோ மூணாவது நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னென்னா, ஸோ அது என்னென்னா ஸ்பைடர்ஸ். அது ஏன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ பொதுவாக இந்த இடம் பீஸுக்குன்னு பேர் போனாலும் இங்கேயும் பிரசாதுக்குன்னு நிறைய பேர் சண்டை போட்டுட்டு இருந்தானுங்க. சில பேரெல்லாம் பிரசாத் ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக விற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெம்பிள்ஸில் வந்தாலே நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு தான் போகணுன்னு சொல்லுவாங்க ஃபார் சம் ரீசன். அதுக்காகவே நாங்கள் அங்கே உட்காந்து அந்த வியூவை பார்த்துக்கிட்டே இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் நான் சொன்ன அந்த விஷயம் நானே கவனித்தேன். எங்கள் அண்ணன் சொல்லி நீங்களும் கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, ஸ்பைடர்ஸ் எங்கே பார்த்தாலும் இவ்வளோ பெரிய ஸ்பைடர்ஸ் இருக்குது. ஆனால் இது எதுவுமே பண்ணாதுங்கிறது தான் இன்னொரு உண்மை. ஏன்னா அங்கே சாதாரணமாக மக்கள் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க அந்த ஸ்பைடர்ஸ் கிட்ட. இது வெறும் 2 ஸ்பைடர்ஸ் தான் நான் காட்டினது. ஆனால் இது மாதிரி பார்க்குற இடமெல்லாம் உங்களுக்கு தெரியும்.
ஸோ உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிருக்கும் எங்கள் அப்பாவும் அம்மாவும் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதோ நீங்கள் இப்போ பார்க்குற இந்த நதியை பற்றி தான். ஒரு காலத்தில் கலிங்க வார் நடந்தப்போ இந்த நதி ஃபுல்லாகவே ரத்தத்தில் முழுங்கி இருந்துச்சான். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான ஒரு டைமை தாண்டி தான் இந்த இடம் பொழைச்சி வந்திருக்குன்னு பார்க்கும்போதே ரொம்ப வித்தியாசமாகவும் அழகாகவும் இருந்துச்சு. ഒരു ഹായ് കാണിക്കും അമ്മ എവിടെ ഈ അമ്മേനെ കണ്ടില്ല. ஸோ ஃபைனலி ஃபோட்டோ எடுத்துட்டோம் கைஸ். இதுதான் ஃபோட்டோவோட அவுட்புட் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து எங்கள் அம்மா என்னோட ஒரு ஃப்ரெண்ட் உண்டு அஜய், அவனுக்கு கொடுத்து ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் நாங்களே கவனித்தோம் அதில் வந்து அவ்வளோ குவாலிட்டியெல்லாம் இல்லை ஆக்சுவலாக. ஸோ இதை வந்து ஃப்ரேம் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறது அப்படின்னு சொல்லி நாங்களும் விட்டுட்டோம். ஏன்னா ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபினாலே கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும் லோக்கல் ஃபோட்டோகிராஃபர்ஸோட அந்த அவுட்புட். ஏன்னா அந்த டைமில் டக்குன்னு தர்றது இல்லை. ஸோ அவங்களால அவ்வளோ பெரிய மாசான குவாலிட்டியான அவுட்புட்டெல்லாம் எடுத்துக்க முடியாது. ஸோ ஃபைன். ஸோ அப்படியே அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கீழே போகும்போது திருப்பி இதே மாதிரி ஷாப்ஸு. நான் தான் யோசிச்சுட்டு இருந்தேன் எவ்வளோ நேரம் நம்மளும் கீழே போயிட்டே இருக்கோம் இன்னும் ரீச்சே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகி அடுத்தது வந்து நம்ம கேபை தேட வேண்டியதான். அவன் இருக்கான் ஒரு கிலோமீட்டர் அந்த பக்கத்தில் எங்கேயோ இருக்கான். இனி அவனை தேடி போகணுமேன்னு சொல்லி நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கைஸ், ஒடிசாவுக்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கு பக்காவான டைம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து அக்டோபர் டு டிசம்பர் டைமில் தான். ஏன்னா கிளைமேட்டும் வந்து அவ்வளோ சூடு இருக்குது, இருந்தாலும் அவ்வளோ சூடுன்னு சொல்ல முடியாது. இன்னொன்று வந்து டூரிஸ்ட்டுக்குன்னு பக்காவான டைமிங்கில் இருக்கும். ஸோ நிறைய டூரிஸ்ட்டு வந்து அந்த டைமில் தான் விசிட் பண்ணுவாங்க. ஸோ செகண்டு நாங்கள் போன இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ரேஷன் கடையில் நின்றுட்டு இருக்கிற மாதிரி பார்த்தீங்களா, க்யூ எவ்வளோ பெருசாக இருக்குது. இது வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்குன்னு இருக்கிற க்யூ. ஒரு ஆளுக்கு 25 ருபீஸ் தான். இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா உதயகிரி காண்டகிரி கேவ்ஸ்னு சொல்லுவாங்க. இதுவுமே வந்து பல வருஷங்கள் முன்னாடி ஒரு ராஜாவால் கட்டப்பட்ட கேவ்ஸு. ஸோ வந்து நாங்கள் இங்கே போனப்போ வந்து எங்கள் பின்னாடியே ஒருத்தன் வந்துட்டாப்புல ஃபோட்டோகிராஃபரு. நான் நீங்கள் மிரண்டு போகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எங்கள் அப்பா அவரை தான் லிசன் பண்ணுற மாதிரி அவரும் அந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் எங்கள் அப்பா கேஷுவலாக வேறு இடத்துக்கு திரும்பி போயிட்டார். ஸோ இது வந்து அந்த இடத்தோட கதை. இந்த போர்டில் மட்டும்தான் இங்கிலீஷில் போட்டனால நான் இந்த போர்டை மட்டும் ஜூம் பண்ணி எடுத்துட்டேன். புரிஞ்சவங்க பார்த்து படிச்சுக்கோங்க. படிச்சும் புரியாதவங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்லித்தரேன். இது வந்து உதயகிரி அண்டு காண்டகிரி கேவ்ஸு. பல வருஷங்கள் முன்னாடி ஒரு ராஜா கட்டினது. ஒரு கேவில் உதயகிரியில் 18 கேவ்ஸும் காண்டகிரியில் 15 கேவ்ஸும் தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. சரி ஒரு கேவில் போய் பார்ப்போம்னு பார்த்தா ஒரு கேவில் கப்புள்ஸ் இருந்தாங்க. ஸோ நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணல, அப்படியே வெளியே வந்துட்டோம். அப்போ தான் புரிஞ்சுது ஏன் இவ்வளோ கேவ்ஸ் கட்டியிருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே சுற்றி இன்னொரு மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருந்தோம். ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஸோ இதுவும் வந்து ஒரு கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் தான். இது எல்லாமே வந்து நேச்சுரலாக உருவான கேவ்ஸ் கிடையாது. இதை வந்து ராக்கை கட் பண்ணி கேவ்ஸ் பண்ணது. எதுக்குன்னா ஜெயினையும் புத்திசமையும் ரிப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பழைய காலத்து ராஜா வந்து பண்ணது. ஸோ இங்கே நிறைய கேவ்ஸு, நிறைய ஸ்டோன்ஸ்லலாம் நிறைய ரைட்டிங்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி நிறைய ஸ்டாச்சுஸும் நீங்கள் பார்ப்பீங்க இந்த கேவ்ஸ்குள்ளே. ஸோ நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இந்த கேவ்ஸ்குள்ளே உள்ளே போய் பார்த்தா எதுவுமே இல்லை கைஸ். ஆக்சுவலாக சும்மா அப்படியே ஒரு எம்டி ரூம். இத்தனைக்கும் மழை எல்லாம் வந்துச்சுன்னா இந்த இடத்த அலோவ் பண்ணால் நிறைய பேர் இங்கே வந்து தங்க முடியும். ஆனால் என்ன பண்ணுறது, இது வந்து டோட்டலாக டூரிஸ்ட்டுக்குன்னு மட்டுமே அலோகேட் பண்ண இடம். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒடிசாவில் அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் சரி நம்ம vlog எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஏன்ஷியண்டான கல்ச்சரல் விஷயங்களை நம்ம வெளியே காட்டலைன்னா யார் வெளியே காட்டுவா கரெக்டாக. ஸோ அப்படியே நாங்கள் ஒவ்வொரு கேவ்ஸையும் பார்த்துட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே மேலே ஒரு ஸ்டெப்ஸு போச்சு. அதுவே ஒரு மலைக்கு மேலே தான் இருக்குது, அதுக்கே மேலே ஒரு ஸ்டெப்ஸு போச்சு. சரி என்னடா எங்கே தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஃபாலோ பண்ணி போயிட்டோம். அப்போ தான் வந்து பாருங்களேன் இந்த இடத்த போக போக யாருமே இல்லை.
ஒரு 1-2 கப்புள்ஸ் மட்டும் ஒவ்வொரு காட்டுக்குள்ளே நம்மளுக்கு பார்க்க முடியும். அதுவும் வந்து அதையும் தாண்டி நீங்கள் போய்க்கிட்டிங்கன்னா ஒரு மனுஷனை கூட உங்களால் அந்த காட்டுக்குள்ளே பார்க்க முடியாது. அது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். ஒரு அளவுக்கு வர நானும் எங்கள் அண்ணனும் போயிட்டோம். அது நான் சொல்கிறத விட வீடியோலேயே பாருங்கள், அதான் நல்லாயிருக்கும். மேலே ஏதோ விலங்கு போகிறதான்னு நினச்சி நானும் வீடியோ எடுத்தேன். பார்த்தா அது விலங்கு இல்லை, மனுஷங்க தான். இங்கே வந்து நீங்கள் எப்போச்சும் ஒடிசா பக்கம் வந்தீங்கன்னா, இந்த கேவ்ஸ்க்கு வந்தீங்கன்னா தனியாக மட்டும் இந்த இடத்துக்கு போகாதீங்க. ஐ மீன் மேலே சொல்கிறேன், இந்த மேலே இந்த குறிப்பிட்ட இடங்களில் தனியாக மட்டும் போகாதீங்க. அது வந்து அவ்வளோ சேஃப்டின்னு சொல்ல முடியாது. ஸோ வந்து போனீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட போங்க. அதே மாதிரி ரொம்ப இதிலெல்லாம் உள்ளெல்லாம் போயிடாதீங்க. இன்னொன்று என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்னெல்லாம் நம்மளுக்கு தெரியாது உள்ள. அதே மாதிரி என்ன உள்ளே நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் நிறைய குரங்குங்க இருக்குது. அவனுங்களோட தொல்லை உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். மற்றபடி நீங்களே வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஆக்சுவலாக இந்த இடம் எல்லாம் ரொம்ப பயமாக தாங்க இருந்துச்சு. ஏன்னா எங்கள் அண்ணன் அங்கே கொஞ்சம் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டான். நான் வந்து சரி உள்ளே போய் பார்க்குறேன்னு சொல்லி நான் உள்ளே போயிட்டேன். எதுவுமே உங்கள் கண்ணுக்கு தெரியாது, யாருமே தெரிய மாட்டாங்க. ஆனால் ஒரு சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மாதிரி இந்த கிராஸ்குள்ளே யாராச்சும் இருந்தால் என்ன சத்தம் வரும், அந்த மாதிரி ஒரு சத்தம். உங்கள் மனசில் வேறு ஏதோ போகும், ஆனால் கண்டிப்பாக அது கிடையாது. யாருமே இல்லாத இடத்துக்கு போகும்போது நம்ம பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணி வர மாதிரியே நம்மளுக்கு தெரியும்ல. ஆனால் நம்ம வந்து ஷுவராக இருப்போம் யாருமே நம்மளை சுற்றி இல்லை. அந்த மாதிரி ஒரு சத்தம் வந்து அந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ வந்து ரொம்ப உள்ளே போகிறது நல்லது இல்லைன்னு சொல்லி நாங்கள் இன்னொரு ரூட்டை பிடிச்சி அப்படியே போயிட்டு இருந்தோம். அதுலேயே வந்து அந்த ரூட்லேயே வந்து நிறைய ரூட் வந்து டிவைட் ஆகி போகுது. இப்போ இங்கே பார்த்தீங்களா, லெஃப்ட்டில் வந்து இன்னொரு ரூட்டு சம்மந்தம் இல்லாமல் ஒரு மலைக்குள்ளே போகுது. ஸோ வந்து அதெல்லாம் பார்க்க வேணாம், அப்படியே நம்ம போய்கிட்டே இருப்போம்னு சொல்லி நாங்களும் போய்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு சின்ன பாண்டை பார்த்தோம். இது வந்து காலையில் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ஆனால் இதே நீங்கள் யோசிங்களேன், நைட்டு பார்க்கும்போது இந்த இடம் எவ்வளோ டேஞ்சராக ஹாரராக இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த பாண்டை பார்த்ததும் சரி இதுக்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுப்போமே அப்படின்னு சொல்லி அண்ணனுக்கு ஒரு ஆசை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அண்ணனும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு டக்குன்னு ஜூட் ஆயிரலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஒரு ஃபோட்டோ எடுக்க மாட்டேங்க. ஓகே. ஸோ அப்படியே நடந்து வரும்போது திருப்பி நான் ஒரு முட்டு சந்து மாதிரி ஒரு இதில் போய் மாட்டிக்கிட்டேன். என்னென்னா அதே தான், என்னென்னா போக போக சில பாதைகள் வந்து ரொம்ப தின்னாகி நேரோ ஆகிட்டே போகுது. நம்மளால் ஃபர்தர் போக ரொம்ப கஷ்டம். இத்தனைக்கும் யாருமே சுற்றி கிடையாது. நீங்களே பார்க்குறீங்களா வீடியோவில், யாருமே கிடையாது, எந்த ஒரு சத்தம் கிடையாது. நம்ம உள்ளே இறங்கி போகலாம், அப்படியே அந்த பாறைக்கு கீழெல்லாம் இறங்கி போயிடலாம் அந்த காட்டுக்குள்ளே. ஆனால் ரொம்ப டேஞ்சர். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி இடங்கள் நீங்கள் போகும்போது சின்னதாச்சும் ஒரு வழி இருக்கிற இடங்கள் மட்டுமே போங்க. ஏன்னா வழி இல்லாத இடங்களில் போகலாம் எக்ஸ்பிரிமெண்ட்டுக்காக, ஆனால் வந்து அது செம்ம டேஞ்சர். ஸோ நாங்கள் வந்து அங்கேயும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நேராக கிளம்பிட்டோம் இந்த இடத்த விட்டு. எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் வந்து பொதுவாகவே அட்வென்ச்சர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நாங்கள் வந்து இந்த மலைக்கு வந்தாலும் இந்த மலையோட மேலே என்ன இருக்குது, இதுக்கப்புறம் எங்கெல்லாம் இது போய் கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போன்னு சொல்லி நடந்து வந்துட்டோம் இந்த காட்டுக்குள்ளே. அப்புறம் தான் நான் இங்கே யோசித்தோம், எங்கள் பின்னாடி 2 ஜீவன் நடந்து வந்துட்டு இருந்தது, அது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து கீழே இருந்தாங்க. சரின்னு சொல்லி கீழே வந்தப்போ ஒரு ஃபாரினரை நாங்கள் மீட் பண்ணோம். இவர் வந்து தனியாகவே இந்த வயசில் பல கண்ட்ரீஸை விசிட் பண்ணிகிட்ருக்காராம். அந்த வழியில் ஒடிசா வந்தார் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். ஸோ அவர்கிட்ட பேசிக்கிட்டே நடந்து வரும்போது தான் இன்னொரு விஷயத்த நாங்கள் கவனித்தோம். என்னென்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வியூக்காகன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி அவங்க என்னடா எடுக்கிறது, நம்ம எடுப்போம்டா, நம்மகிட்டையும் இருக்கலாடா ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அண்ணனும் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டோம்.
நாங்கள் கொடுக்குற போஸ் எல்லாமே என்னடா ஸ்டைலாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவனுங்கள மாதிரியே நினச்சிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படி இருக்கும்போது தான் லெஃப்டில் ரைட்டில் பார்க்கும்போது தான் ஒரு அழகான விஷயத்த நான் கவனித்தேன். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. மலை மேலே ஒரு அழகான டெம்பிள். இது எப்படி மிஸ் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு சைடில் பார்க்கும்போது எங்கள் அப்பா அம்மாவும் அதே தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ கையை காட்டி, இல்லை எங்களை பற்றி எதாவது சொல்லிகிட்டு இருந்தாங்களான்னு தெரில. எனிவேஸ் நாங்கள் அதை வீடியோ எடுத்துகிட்டு சரி அந்த மலைக்கு மேலே அந்த டெம்பிளையும் விசிட் பண்ணிடுவோம், எப்படியும் இங்கே வர வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் அந்த மலைக்கு கிளம்புற முன்னாடி உங்களுக்கு இன்னொரு அழகான விஷயத்த நான் காட்டித்தரேன். என்னென்னா, நம்ம இப்போ வந்தோம்ல இடத்துலேருந்து, என்ன இடம், சாந்தி சட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துலேருந்து வந்தோம்ல, அது கண்ணுக்கு தெரியுதா? இதோ அந்த மலையிலேருந்து தான் நம்ம இந்த மலைக்கு வந்திருக்கோம். இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இது பார்க்கும்போதே செம்மையாக இருக்குல்ல. ஸோ நான் இப்போ அந்த மலைக்கு, எந்த மலை பார்க்குற மலையிலெல்லாம் கப்புள்ஸாக நீங்கன்னு நாங்கள் எங்கடா போகிறது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நாங்கள் அந்த பாட்டிலையும் எடுத்துகிட்டு அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இறங்கினா தான் அந்த மலைக்கு ஏற முடியும். ஸோ நம்ம ஏன் கஷ்டப்பட்டு ஏறணும், இங்கேருந்து ஒரு கேபிள் கார் போட்டோம்னா கயிறு வழியாகவே போயிடலாமேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட ஒரு ஐடியா நான் சொல்லி பார்த்தேன். அவரும் நீ இருக்கிற வேலையை ஒழுங்காக பாருன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஐடியா சொன்னார். நம்ம அப்படியே கம்முன்னு வீடியோ எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லி நாங்களும் கீழே இறங்கிட்டோம். ஸோ கைஸ், 2 மலைக்கும் தனித்தனி டிக்கெட் கிடையாது. இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு போகும்போது ஒரே டிக்கெட் தான். நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்களா 25 ருபீஸ், அந்த டிக்கெட் மட்டும் காட்டினா போதும். ஸோ அங்கே போகிற முன்னாடி ஒரு ஜூஸை குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு நின்றுட்டோம். சும்மா சொல்லக்கூடாது, டைம் எடுத்து ரொம்ப கேவலமாக பண்ணி தந்தான். ஸோ இங்கே ஏறிட்டோம் கைஸ். எங்கே பார்த்தாலும் குரங்குங்க தான். ஸோ அப்படியே ஏறி பார்க்கும்போது நிறைய பேர் அந்த பாறையிலலாம் உட்காந்து இந்த வியூலேருந்து அந்த வியூ அழகாக பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே அந்த மலையிலேருந்து தான் நம்ம இப்போ இங்கே வந்தோம். ஸோ கைஸ், இந்த அழகான வியூவை ரசிச்சுட்டு நாங்கள் அப்படியே அந்த குட்டி டெம்பிளுக்கு போகலான்னு சொல்லி மேலே வரும்போது ஒரு 5 ருபீஸ் மட்டும் கொடுத்தோன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு லோக்கல்கிட்ட கொடுத்துட்டு அவங்க மேலே அனுப்பிட்டாங்க. அப்படியே நாங்கள் அதை சுற்றி வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஆக்சுவலாக வீடியோகிராஃபி அலௌட் கிடையாது, யாரும் பார்க்காம நான் எடுத்துகிட்டு இருந்தேன். சரின்னு சொல்லி இந்த டெம்பிளில் விசிட் பண்ணிவிட்டு நாங்கள் கீழே இறங்கிட்டோம். ஏதாச்சும் ஆர்டர் பண்ணால் தானே கேவலமாக பண்ணி தருவான், நேச்சரான விஷயங்களே வாங்கி குடிப்போம்னு சொல்லிட்டு ஒரு கோகோனட் ஆர்டர் பண்ணி நாங்கள் குடிச்சிட்டோம். ஸோ அங்கேருந்து எட்ரா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு 3வது ஒரு சின்ன டெம்பிளுக்கு வந்தது தான் இந்த டெம்பிள். இதோட கதை எனக்கே அவ்வளோவா தெரியாது. இது ஒரு லோக்கல் டெம்பிள். ஆனால் இதோட இதுவும் ரொம்ப பழைய ரொம்ப வருஷங்கள் முன்னாடி கெட்டினது மட்டும் எனக்கு தெரியும். இந்த வியூவை மட்டும் என்ஜாய் பண்ணுங்களேன். இதோட ஒரு ஸ்கல்ப்சர்ஸும் இது கெட்டின விதம், இது நிறைய ப்ரே பண்ணுறதை விட நான் நிறைய இந்த டிக்டாக்குக்கும் ரீல்ஸுக்கும் ஃபோட்டோஷூட்டுக்கும் தான் அதிகமாக பார்த்துருக்கேன். இந்த பசங்கள்லாம் நீங்களே பார்ப்பீங்க, அங்கே நிறைய பேர் அங்கங்கே இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பானுங்க. சரி, நம்மளுக்கு இது வேண்டாத விஷயம், அவனுங்க என்னமோ பண்ணிட்டோம். நம்ம அப்படியே சைடில் ஒரு அழகான இன்னொரு விஷயத்த பார்த்தேன். இதை என்ஜாய் பண்ணலான்னு சொல்லி உட்காந்துட்டேன். பாருங்களேன், இங்கே மீன் இருக்குது. நிறைய பேர் இந்த மீனுக்கு ஃபுட்டு போடுறாங்க. நிறைய பேர் இங்கே பசங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க. உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்தது. நானும் இந்த டெம்பிளுக்கு வந்தப்போ அப்படியே ஒரு ப்ரேயரை போட்டு சுற்றி பார்த்துட்டு இங்கே உட்கார்ந்தது தான் உண்டு. டைம் போனதே தெரில, நான் அப்படியே உட்காந்துட்டேன். நான் சொன்ன மாதிரி ஒடிசாங்கிறது ரொம்ப கல்ச்சுரலான ரிலீஜியனான விஷயங்களுக்கு பேர் போனது. ஸோ நீங்கள் எங்கே பார்த்தாலும் ரொம்ப டிவோஷனலாக ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அந்த டே வெற்றிகரமாக முடிஞ்சுது. நாங்கள் அப்படியே கிளம்பி ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேரும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் ஸ்ரீஹரி.